அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025க்கான தேர்வுல கேட்கப்பட்ட யூனிட் 6 தமிழ் சமுதாயம், அது தொடர்புடைய சமூக அரசியல் மாற்றங்கள் போன்ற அந்த யூனிட்ல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இது 99% நம்மளுடைய புத்தகங்கள்லையும் சரி, இல்லை பொதுவாக கொடுக்கப்பட்ட சில சோர்ஸ்லையும் சரி கண்டுபிடிச்சதுல இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கோம். பட் எப்படிதான் இருந்தாலுமே நமக்கு இது ஒரு ஒரு சாம்பிளுக்கு தான். இது நம்ம அடுத்த மெயின்ஸ் படிக்கிறதுக்கு தான். வித்தின் எ வீக் உங்களுக்கு ஆன்சர் கீ அவங்க லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது நம்ம பொதுவாக டிஎன்பிசியோடைய ஆன்சர் கீஸ் அவங்க சில ஆத்தென்டிகேட்டடான புக்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க சில ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெப் சோர்ஸில் பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் காட்டும். ஸோ நம்ம சில ஆன்சர்ஸை ஃபைனல் பண்ணி சிலது கொடுத்துருக்குறோம் பாருங்க. இதில் பாருங்க, கேள்வி 8ல் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம். கூற்று 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. அதாவது சினிமா மூலமாகத்தான் அரசியல் தலைவர்கள் பொதுவாக உள்ள வந்தாங்க. மாஸ் மீடியா அப்படிங்கிறது. இதுல கூற்று சினிமா பிரபலமா இருந்துச்சு 1940ஸ்ல. கரெக்ட். காரணம், அண்ணாவும் சினிமா பிரபலங்களை பயன்படுத்தி சில விஷயங்களை அச்சீவ் பண்ணிக்கிட்டார். தன்னோட கருத்துக்கள், திராவிட கருத்துக்களை பரப்புனார். ரெண்டும் கரெக்ட் தான். இப்போ இதுக்கான சரியான விளக்கமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு காரணம் இது கூற்றா இருந்து கூற்றுக்குள்ள கொடுத்திருக்க விஷயம் காரணமா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இது ரெண்டுமே சரியா விளக்கியிருக்கு. பட் இந்த இடத்துல இது சரியா விளக்கல. இப்போ எப்படி ஆயிருதுன்னா, அண்ணா அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே சினிமா பிரபலங்கள் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டார். அதுதான் காரணம். கூற்று என்ன வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சினிமா அந்த காலத்துல பிரபலமா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சொன்னா அது சரி. இதே இது சினிமா பிரபலமா இருந்துச்சு. என்ன காரணம்? அண்ணா தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே பரப்புறதுக்கு சினிமாவை பயன்படுத்தினார்னு சொன்னா அது சரியில்ல. ஸோ 2மே கரெக்ட். காரணம் சரியாக விளக்கவில்லை. 2வது ஒரு பேசிக் கொஸ்டின். ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இயர் 1916 பை டி. எம். நாயர், தியாகராய செட்டி. அடுத்தது 29. அரேஞ்ச் த ஈவெண்ட் இன் கிரானாலஜிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யுனைடெட் லீக் 1912வது வருடம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நடந்த இன்சிடென்ட் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் நடந்த ஈவெண்ட் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சுப்புராயலு ரெட்டி ஃபவுட் அகேன்ஸ்ட் ஸ்வராஜ்யா பார்ட்டி. ஸ்வராஜ்யா பார்ட்டி 1923ல ஃபவுட் பண்றாங்க. 2 சண்டை போடுறாங்க. கடைசி பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தார். 2/1/43. 40. சில ஈவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. தவறாக இணைக்கப்பட்டதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1962 சென்னை மாநில சட்டம், அதாவது பெயர் மாற்ற சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தப்பு. 1968ல தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு பின்னாடி 69ல நிறைவேற்றம் செய்யப்படுகிறது. 1967 தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார். சரி. பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1968. தப்பு. அவர் 58ல இருந்து 62 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்தார். பிறகு சட்ட மேலவை உறுப்பினராக தான் 68ல இருந்தார். ஸோ 3ம் தவறு. 1, 3 தவறு. 69ல சென்னை மாநிலம் சட்டம் அமலுக்கு வந்தது. இது சரி. ஸோ சி 1 மற்றும் 3. ஏன்னா தவறு என்ன, சரி என்ன, கூற்று, காரணம் இப்படிதான் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. ரொம்ப டைம் கன்சியூம் பண்ற ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுனால நீங்க சரியா, தவறா, எதை கேட்கறாங்கிறத கொஞ்சம் கிளாரிட்டியா பார்க்க வேண்டியிருக்கு. அசர்ஷன். தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13 நவம்பர் 1938 தி. நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. சரி. இந்த மாநாட்டில் சாதிய வேற்றுமை ஒழிப்பதற்கும் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2மே சரிதான். ஸோ இதுல எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத அவங்க பத்தி கேட்கல. நாட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாநாடு உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் கரெக்டா இருக்கு. அதாவது இந்த மாநாட்டில் சாதிய ஒற்றுமையை ஒழிப்பதற்கு ஈவேராவுக்கு பெரியாருக்கு பட்டம் வழங்குறதுக்காக தான், தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதுதான் கூற்றா சொல்லியிருக்கு. 2மே சரிதான். சரியான விளக்கம்னு ஸ்டேட்மெண்ட் இல்ல. டி. அடுத்தது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்கு அமைக்கப்பட்ட கூட்டுத் தேர்வுக்குழு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர் 4 பேர் இருக்காங்க.
அதுல 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் கிடையாது. டி.ஏ. ராமலிங்கம் கிடையாது. இது நீங்க விக்கிபீடியால போய் நீங்க என்ன பண்ணலாம்னா, 1919 ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அடிச்சீங்கன்னா, ஆற்காடு ராமசாமி, கோ.கோ. அப்பாராவ், எல்.கே. துளசிராம், அதுக்கப்புறம் கூர்ம வெங்கட ராயுடு ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர பத்தியும் குடுத்திருப்பாங்க. ஸோ 3 மட்டும் வராது. அப்ப ஆன்ஸர் 1, 2, 4 ஆப்ஷன் டி. சிலது நீங்க ஜெனரிக்காவே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் குடுத்திருக்காங்க. ஒரு கூற்று காரணம் குடுத்திருக்காங்க பாருங்க. ஆங்கிலேய கம்பெனியாளர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்து ஆட்சியாளரின் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டார். 1798ல செப்டம்பர் மாதம் வந்து பார்க்க சொல்றார். சரி, காரணம். ஆங்கிலேய கம்பெனியர் கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்ளப்பட்டார். கரெக்ட். ஏன் வந்து சந்திக்க சொல்றாரு? நிறைய அரியர் பெண்டிங் இருக்கு. அதை செலுத்த சொல்லி கேட்டிருக்காரு. ஆன்சர் சி. 2மே சரி. சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. அடுத்த ஒரு கூற்று காரணம். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. வள்ளுவர் சொல்றாரு, ஒரு நாட்டுல பசி இருக்கக்கூடாது, பிணி நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. இது 3ம் சேராததுதான் என்ன சொல்றாரு? நல்ல நாடுங்கிறார். இது நம்ம நாட்டுக்கு சொல்லல. புலவர்கள் பாருங்க, நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டு விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுனாங்க. புலவருக்கு என்ன தேவை? நம்மளே யோசிச்சு பார்க்கணும். புலவருக்கு என்ன வேலை? இத பத்திலாம் பாடணும் என்ன அவசியம் இருக்கு? புலவர்கள் அப்படி நினைக்கல. நம்ம நாட வாழ்த்துறதையும், நம்ம நாட்டோட மேம்பாட்டுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு புலவர்கள் கடமையாக கருதுனாங்க. இது தன் நாட்டுக்குன்னு மட்டும் சொல்லல. இது என் நாட்டுக்குன்னு சொல்லல பாருங்க. சேராது இயல்வது நாடு எல்லாருக்கும் இது பொருந்தும். அப்ப தன்னாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்புற்று இருக்க விரும்பினார்கள். சரிதான். அதனால தானே அப்படி பாடியிருக்கான். "உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நம் நாடுன்னு" பாடலையே. சேராது இருப்பது தான் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க தன்னோட நாடு மட்டும் இல்லாம எல்லாருடைய நாடும் சிறப்பாக இருக்கணும் என்று விரும்பியிருக்காங்க. திருக்குறள்லயே பாருங்க, "தன்னையும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார்." இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும்ங்கிறார். இப்ப இதெல்லாம் வந்து அவங்க புலவர்களுடைய பண்பை காட்டுகிறது. சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இஸ். பட் எனிஹவ் டிஎன்பிஎஸ்சி சில சாய்ஸஸ் ஆன்சர்ஸ் வந்து அவங்க கொடுக்கும்போது சின்ன மாடிஃபிகேஷன் கொடுக்க தான் செய்வாங்க. அப்புறம் பகைவர் புல்லார்க என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. புல்லார்க புல்லை மேய்வாராக அப்படின்னு ஐங்குறுநூறுல சொல்லியிருக்கு. பகைவர்கள் புல்லை மேய்ந்து திரியட்டும் என்று சொல்லியிருக்கு. கிராம நிர்வாகத்திற்கு சிறப்பிடம் கொடுத்தோர் சோழர்கள். ஸோ பாண்டியர்களும் இருக்கிறாங்க, பல்லவர்களும் கிராம நிர்வாகத்தை செஞ்சிருக்கிறாங்க. பட் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கிராம நிர்வாகத்திற்கு சிறப்பிடம் கொடுத்தோர் சோழர்னு இருந்ததுனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு வச்சிருக்காங்க. சுயாட்சி இயக்கம் பொறுத்துக. சுயாட்சி அது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கொடுத்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இங்க தன்னாட்சின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். டிரான்ஸ்லேஷன்ல சுயாட்சின்னு வச்சிருக்காங்க. ஸோ அன்னி பெசன்ட். ஸோ இதை போட்டிங்கனால உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 குடியரசு ஈவி ராமசாமி. உமன் ஸ்வதேசி லீக் அம்புஜத்தம்மாள். அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் அன்னி பெசன்ட் அண்ட் உங்களுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 2, 4, 1, 3. இதுவும் ஒரு டிஸ்பியூட்டான ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான பங்கு எடுத்துக் கொண்டது. கரெக்ட் தான். அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, 1938ல முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்பொழுது சரி, அப்ப திமுக கிடையாது தான். பட் இருந்தாலும் அந்த காலத்துல இருந்தே ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்தார். அதனால தான் 1953ல இந்த டால்மியாபுரம் என்கிற கள்ளக்குறிச்சி டால்மியாபுரம் என்று மாற்றியதற்கும் அவர் என்ன பண்றாரு? போராட்டம் செய்றார். இப்ப திமுகங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமா பங்கெடுத்துக்கிட்டு கரெக்ட். திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தால் ஒன்றிணைய வற்புறுத்தியது. இதுவும் அஃப்கோர்ஸ் கரெக்ட். ஏன்னா, அறிஞர் அண்ணா வருவதற்கு முன்பு திராவிடர்களுக்கே, திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற முழக்கம் இருந்தது. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் அவர் காலகட்டத்தில தான் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ திமுக வந்து மக்களை தமிழர்கள் என்ற அடையாளத்தால் ஒன்றிணைய வற்புறுத்தியதுனால தான் அவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில கலந்துக்கிட்டாரான்னு கேட்டா, அது கிடையாது. ஸோ 2மே சரி. ஆனா நாட் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அகழாய்வில் கிடைத்த பொருட்களையும், அகழாய்வு செய்யப்பட்ட இடத்தையும் பொறுத்து சங்கு வளையல்கள். ஸோ சங்கு வளையல்கள் வெம்பக்கோட்டை என்கின்ற இடத்துல கிடைச்சது. உறை கிணறு கீழடி. இது ஒண்ண மட்டும் பொறுத்துனா போதும். உறை கிணறு கீழடியில கிடைச்சது. ரோம் நாணயங்கள் நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகன்குளம் என்கிற இடத்துலயும், வெள்ளி அச்சு உங்களுக்கு வெம்பக்கோட்டை துலுக்கர்பட்டியிலயும் கிடைச்சது. ஸோ ஆன்சர் வந்து பி 4, 3, 1, 2. பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. பொதுவா குலக்கல்வி திட்டம்னு நம்ம சொல்றோம். சி.என்.
அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தால் கவர்ந்து இழுக்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார். ஆக்சுவலா திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார் என்று சொல்வதை விட, திராவிடர் கழகம் என்கின்ற அமைப்பு உருவாக காரணமாக இருந்தவரே அறிஞர் அண்ணா. அப்போ அவர்தான் சேலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல தந்தை பெரியார் மாற்றும் பொழுது, திராவிடர் கழகம் என்று மாற்றுவதற்கான அந்த யோசனை அவரால் தான் கொடுக்கப்படுது. ஸோ இவர் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார் என்பதற்கான அந்த ஒரு கரெக்ட்டான அந்த ஃபேக்ட் வந்து எங்கேயுமே இல்ல. அவர பத்தி அறிஞர் அண்ணாவ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அவர் நீதி கட்சியில் உறுப்பினராக இருந்தார். நீதி கட்சியில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். 1938ல தந்தை பெரியாருடன் சிறைவாசம் அனுபவித்தார். அதற்கு பிறகு தந்தை பெரியாருடன் காசி பயணம் சென்றார். அவங்களுக்குள்ள நட்புறவு ஏற்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற மாநாடு திராவிடர் கழகமாக மாறி இப்படி நெறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பட் வந்து அதுல குடுக்கும்போது சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கைகளால் கவர்ந்திழுக்கப்பட்டார் என்பது சரிதான். சி.என். அண்ணாதுரை நீதி கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தை சமமாக நடத்தினார். 44க்கு பிறகு இந்த நீதி கட்சி என்பது திராவிடர் கழகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப நீதி கட்சி அழிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, நீதி கட்சி மீண்டும் இயங்கிட்டு தான் வந்துச்சு. வேற ஒரு பெயர்ல நீதி கட்சி என்பது இயங்கிக் கொண்டு தான் இருந்தது. அப்ப நீதி கட்சியையும், திராவிடர் கழகத்தையும் அவர் சமமாக கருதினார். திராவிடர் கழகம் என்கின்ற அமைப்பை சமமாக கருதினார். 2மே கரெக்ட். பட் வந்து இதுதான் கூற்றுக்கான காரணமான்னு கேட்டீங்கன்னா சரி கிடையாது. டி. பின்னொரு நிகழ்வுகளில் காலவரிசை எப்படி எழுதுக. பெண் ஏன் அடிமையானவள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1929ல அந்த புத்தகத்தை வெளியிட்டார். நான் ஏன் நார்த்திகன் என்ற துண்டு பிரசுரத்தின் கீழ் மொழிபெயர்ப்பு வெளியிட்டதற்காக பெரியார் கைது செய்யப்பட்டார். 1935ல வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமா சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் 38. அதுக்கப்புறம் உண்மை என்ற 2 மாத இதழை திருச்சிராப்பள்ளியில் தொடங்கினார் 1970. இத வச்சு போட்டீங்கன்னா, உங்களுக்கு 1, 3, 4 கடைசியில 2 வரும். அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ் தி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பை அன்னி பெசன்ட். ரீசன் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபியர்ட் தட் டொமினியன் ஸ்டேட்டஸ் வுட் கிவ் மோர் பவர் டு பிராமின்ஸ். அதாவது ஏற்கனவே பிராமணர்கள் பொதுவாக அன்றைக்கு இருந்த சூழல்ல பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் வேலைவாய்ப்பு, கல்வி எல்லாம் இருந்துச்சு. மேலும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சு டொமினியன் ஸ்டேட்டஸும் கிடைச்சிருச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பிராமணர்கள வலிமையாக்குன மாரி இது ஆயிரும் அப்படின்னு நெனச்சாங்க. அதனால ஹோம் ரூல் இயக்கம்ங்கிறதே அன்னி பெசன்ட் நடத்திட்டு வந்த இயக்கத்த அவங்க பயங்கரமா எதிர்த்தாங்க. ஸோ 2மே சரியான விளக்கம் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடலூர் அஞ்சலை அம்மாள் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. அஞ்சலை அம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார். சரி, உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு அவர் வந்து சிறைவாசம் அனுபவிக்கிறார். வேலூர் சிறையில இருக்கும்பொழுது அவர் 6 மாத கர்ப்பமாக இருந்தார். பின்னாடி அந்த பிரெக்னன்சி காஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள விடுதலை செய்தார்கள். 1 சரி. சென்னையில் பிறந்த அஞ்சலை அம்மாள் நீல் சிலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். சென்னையில் பிறந்த அஞ்சலை அம்மாள். அவர் பேரே கடலூர் அஞ்சலை அம்மாள் தான். 2 தப்பு. அஞ்சலை அம்மாளின் கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை. இதுவும் தவறு தான். விரும்பினார். 4 அஞ்சலை அம்மாள் காங்கிரஸ் எம்.எல்.ஏவாக 1937 முதல் 46 வரை பணியாற்றினார். மீண்டும் 53ல அவர் காங்கிரஸ் எம்.எல்.ஏவா இருந்தார். 1, 4 சரி. 91 ஜார்ஜ் ஜோசப் பற்றிய வைக்கம் போராட்டம். கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தின் மூளையாக செயல்பட்டார். சரி. தீண்டாமை சிக்கல்ல கிறிஸ்துவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்ததில் காந்திக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. கரெக்ட். காந்தியே பார்த்தீங்கன்னா, வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டத்துல அவர் கலந்துக்கிடல. எதுக்காக கலந்துக்கலன்னா, இது வந்து கிறிஸ்தவர்கள், இந்துக்களுக்கான ஒரு பிரச்சனை என்பதால், பொதுவாக இது சமய சார்புடையதாக மாறிவிடும் என்று அவர் அஞ்சினார். அதனால தான் கிறிஸ்தவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்துக்கிடும்போது, "கிறிஸ்டியன் உனக்கு என்னப்பா இங்க வேல?" அப்படின்னு கேட்டுறக்கூடாது அப்படின்னு, அவரு அந்த ஒரு கடிந்து கொண்டார் அவர் மீது. சரி. ஜார்ஜ் ஜோசப்பின் மார்பளவு சிலை மதுரையில் நிறுவப்பட்டது. அங்க தான் அவர் வழக்கறிஞர் தொழில் பார்த்தார். 4த் ஜார்ஜ் ஜோசப்பும், கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லைன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. 2 பேரும் தான் அழைப்பு விடுக்காங்க பெரியாருக்கு. ஸோ 1, 2, 3 சரி, 4 தவறு. ஆன்சர் பி. 1, 2, 3. 92 ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் கண்டக்டட் இன் பட்னம், எர்ணாகுளம், கேரளா. அன்எர்த்ட் சைன்ஸ் ஆஃப் ஏர்லி ரோமன் ட்ரேட். எக்ஸ்கவேஷன் ப்ரூவ்ட் தட் பட்னம் வாஸ் எ பார்ட் ஆஃப் முசிரிஸ் த போர்ட் சிட்டி ஆஃப் சங்கம் சேர். சேரர்களுடைய ஒரு கடற்கரை நகரம் முசிறி என்பது இன்னைக்குள்ள பட்டணம் என்கின்ற நகரத்துல ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. அதுதான் சொல்லியிருக்கோம். ரோமன் ட்ரேட் நடந்ததற்கான நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. 2மே சரியான விளக்கமும் ஆகும். பின்னொருவற்றுள் எந்த குறள் செய்நின்று அதிகாரத்தை சார்ந்த. முன்னாடிலாம் திருக்குறள் கொடுத்து விளக்கம் கேட்பாங்க. இப்ப அதிகாரத்துடைய இதை பேரை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. இது எதை குறிக்குது அப்படின்னா, இது உங்களுக்கு அடக்கமுடைமை சொல்லுது. தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் நடுவு நிலைமை என்கின்ற அதிகாரத்துல சொல்லியிருக்கு. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவர்க்கு துன்பத்துள் துப்பாயார் நட்பு என்பதுதான் செய்நின்று இருக்கு. 3 மட்டும். அடுத்து பாருங்க, தொடக்கு, ஆண்டலை, அடுப்பு, அடுத்தது ஐயவித்துலாம், எரிசிரல் இதெல்லாம் குடுத்து இதுல என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. தொடக்குங்கிறது கழுத்தில் பூட்டியிருக்கும் சங்கிலி கிடையாது. இடையிலயும்
இது இடுப்பில் அணியக்கூடிய ஒரு அணிகலனாக இருந்திருக்கு. ஸோ முதல்ல உள்ள தவறு. ஆண்டலை அடுப்பு சேவல் வடிவிலான ஒரு அடுப்பு இது கண்டுபிடிக்கிறாங்க. ரீசென்ட் டேஸ்ல அகழ்வாராய்ச்சியில கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐய வித்துலாம் இது கண்ணை குத்தக்கூடிய ஒரு விதமான ஆயுதம் போர்ல பயன்படுத்தி இருக்காங்க. எரிசிறு என்பது பறவையை குறிக்கக்கூடியது. அம்புகள் வைத்தெறியும் எந்திரம் கிடையாது. ஸோ 1 மற்றும் 4 என்பது தவறாக உள்ளது. பின்வரும் கூற்றுகளில் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழங்காலத்தில் தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பி விழா எடுத்தனர். அகநானூறு சரி. தீநெறிப்பட்ட வேள்வி திருமணம் சிலப்பதிகாரம். மணமக்களுக்கு மணமகன் தாலி அணிவித்தல் வழக்கமாகும். தாலி என்பதை பற்றி எங்கேயும் இலக்கியங்கள்ல சொல்லப்படவில்லை. வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் இருந்ததை பற்றியும் தகவல்கள் கிடையாது. 1 மற்றும் 4 சரியாக உள்ளது. 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டுல தூத்துக்குடிக்கு போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். பிப்ரவரி மற்றும் மார்ச். 114 தெற்கு பகுதி நிறுவப்பட்ட கிறிஸ்தவ அமைப்பின் முதல் ஆசிரமம் கிறிஸ்துகுல ஆசிரமம் திருப்பத்தூர்ல இருக்கு. தன்னோடு பயின்றாரைக் கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்பது பெனிக்னிட்டி. பெனிக்னிட்டி அப்படின்னா கண்ணோட்டம், இரக்கப்படுதலை பத்தி சொல்றது. திருக்குறள்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்பு. அழுக்கார் என்பதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஜெலஸ், பொறாமை. கீழே பாருங்க குறியீடுகள்ல கேட்டிருக்காங்க. 1925 குடியரசு என்ற பருவ இதழை பெரியார் தொடங்கினார். சரி. ஆங்கில பருவ இதழ் ரிவோல்ட் தொடங்கப்பட்டது. சரி. 34ல தான் அவர் பகுத்தறிவு என்கின்ற தமிழ் வார இதழை தொடங்கி இருக்கிறார். இங்க மாறி இருக்கு. 37 வந்து விடுதலை என்கின்ற தமிழ் நாளிதழ் வெளியிட்டார். 2மே மாறி இருக்கு. 1ம் 2ம் கரெக்ட். 3 4 தவறு. ஆன்சர் ஏ. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகைகளையும் அதோடைய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காரு. தி மிரர் ஆஃப் தி இயர். ஸோ ஏஆர் முதலியார் என்பவர். தி ஹிஸ்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி முத்துசாமி பிள்ளை. ஃப்ரம் சர் தியாகராயர் டு டாக்டர் கலைஞர் இளங்கோ. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏபி பேட்ரோ. ஆன்சர் சி. சரியான பொருத்தத்தை எழுதுக. கிருஷ்ணாபாய் நிம்கர் மதராஸ் இளைஞர் இயக்கம். மதராஸ் இளைஞர் இயக்கம் சிங்காரவேலு செட்டியார் போன்றவருடன் தொடர்புடையது. ருக்குமணி லட்சுமிபதி மதராஸ் மகளிர் மாணவர் அமைப்பின் தலைவர். இந்த போஸ்ட்ல அவங்க இருந்ததுக்கான எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது. இந்த அந்தோணியம்மாள் பங்கஜா ஜவுளி ஆலை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மஞ்சு பாஷினி வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ்குள்ள ஒரு பொறுப்பு தலைவராக இருந்தாங்க. 3 மற்றும் 4 தான் சரி. ஆன்சர் டி. போராட்டங்களை வரிசைப்படுத்துங்க. முதல்ல சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், அதற்கு பிறகு உப்பு சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். டி 2413. இங்க சில அகழ்வாராய்ச்சிகள் அவங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்காங்க. சரியான பொருத்தம். பொற்பனை கோட்டைங்கன்னா அது ஒரு கோட்டை கிடையாது. பொற்பனை கோட்டைங்கிறது ஒரு அகழ்வாராய்ச்சி தளம். அங்க ஒரு சங்ககால கோட்டையெல்லாம் இருந்ததாக அடையாளங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இரும்பு கத்திக்கும் பல்லாவரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 2 என்பதே வரக்கூடாது. ஏன்னா இந்த பல்லாவரம் என்பது முழுக்க முழுக்க கற்கருவியில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். வணிக குழு கல்வெட்டு மயிலாடும்பாறை கற்சவ பெட்டின்னு சொல்லக்கூடிய சார்கோபேகஸ் மருங்கூர் என்கின்ற பகுதி சரியாக உள்ளது. 3 மற்றும் 4. ஆன்சர் டி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராது. இறைவனடி சேர்ந்தா சரணாகதி என்கின்ற தத்துவத்தை சொல்றது. சரண்டர் பாலிசி பிலாசபி. திருக்குறளின் உரையாசிரியர் பாருங்க. பரிப்பெருமாள் தருமர். மொத்தம் 10 பேர் எழுதியிருக்காங்க. அதுல 2 பேர் பேரை கொடுத்திருக்காங்க. 1 மற்றும் 2. திருவள்ளுவர் சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லா வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றினார் இல்லை. ஆல் த ரிலிஜியன்ஸ் வேர் அக்செப்டட் அண்ட் அப்ரிஷியேட்டட் இன் திருக்குறள். அதாவது திருக்குறள் எல்லா மதத்தையும் பத்தி பேசியிருக்காருங்க. தப்பு. எவ்ரி ரிலிஜியன்ஸ் ராட்டிஃபைடு த வியூஸ் ஆஃப் திருவள்ளுவர். அவர் பேசல. ஆனா எல்லா ரிலிஜியனுமே திருக்குறள்ல சமயங்களை சான்று காட்டுறாங்க. இங்க பாருங்க திருக்குறள்ல எங்களை பத்தி சொல்லியிருக்கு. He didn't believe morality. இது தப்பு. பிலீவ் பண்ணியிருக்கிறாரு. வள்ளுவர் said that men with high principles deserved to live as. அதாவது வாழ்வதற்கான உயர்ந்த குறிக்கோள்களை கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னார். அது சரி. 2 மற்றும் 4. வரிசைப்படுத்தினீங்கன்னா முதல்ல இந்த அதிகாரங்கள்ல இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், நல்ல புதல்வர்களை பெறுதல், அன்புடைமை என்று வரும். ஏ 3 1 4 2. சங்க காலத்துல புலவர்கள் சிலர் தான் பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க. பெரும்பானோர் தம் விருப்பமான தொழில்களை செய்து வாழ்ந்து வந்தனர். பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டார். தகுதிக்கு குறைவாக பரிசு கொடுத்த போதும் முகம் மாறி அளித்த போதும் அந்த பொருளை துச்சமென மதித்து மறுத்தனர். 2மே சரி. சரியான விளக்கம். எல்லா புலவர்களும் பரிசுக்காக மட்டும் பாடல. விருப்பப்பட்ட தொழிலை செஞ்சுட்டு புலவர்கள் பாடவும் செஞ்சிருக்காங்க. இப்ப கணியன் பூங்குன்றனார் ஒருத்தர் இருந்தாரு. அவர் கணிதல் என்பது அவருடைய தொழிலாக இருந்துச்சு. அதே மாதிரி சீத்தலை சாத்தனார் என்பவர் இருந்தார். அவர் வந்து வணிக தொழில் தான் செய்து வந்தார். பரிசு பெறுவது ஒரு தொழில் கிடையாது. அப்போ 2மே சரி. சரியான விளக்கமாக ஆன்சர் சி. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா. அன்னி பெசன்ட்
நியூ இந்தியா. சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்ரன் தி ஹிந்து. அனந்தசார்லு சென்னை மகாஜன சபை சி. அசோகர் எழுத்து பொறிகள் மைசூர் பிராந்தியத்தில் பிரம்மகிரியில் கிடைக்கிறது சரி. சின்னமனூர் செப்பேடு தலையாலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியன் குறிப்பிடுகிறது சொல்றாங்க தப்பு. மதுரையில் உள்ள மாங்குளம் கல்வெட்டுக்கள் இந்த மாதிரி கல்வெட்டுகள் தான் சொல்லுது. சின்னமனூர் செப்பேட்டில் பாண்டிய மன்னனை பற்றி குறிப்புகள் கிடையாது. டி.ஆ. கோபிநாதையர் பதிப்பித்த திருக்கோவிலூர் எழுத்து பொறி அவ்வை உயிர்த்தெழுதலை குறிப்பிடுகிறது சரி. 10ஆம் நூற்றாண்டு வரையிலும் கன்னட நாட்டில் வீரக்கல்கள் அதாவது நடுகற்கள் என்பது கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. த ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் நாட் அவைலபிள் இன் கர்நாடகா டில் ஏடி 10th செஞ்சுரிங்க தப்பு. 1 மற்றும் 3 தான் அந்த இடத்துல சரியாக இருக்கு. வேலூர் கழகம் பற்றி சில தொடர்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த கழகம் 8 மணி நேரம் வரை நீடித்தது. அதாவது சில நேரங்கள்னு சொல்லியிருக்காங்க. சில மணி நேரம் வரை. அதிகாலை 4 மணியிலிருந்து கில்லஸ்பி 9 மணிக்கு வர்றாரு. அப்ப 5, 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கு மேல அந்த கழகம் நீடித்தது. ஆனா கைது செய்யறது, சுடுதல் எல்லாத்தையுமே சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கழகம் ஒரு 8 மணி நேரம் நீடித்தது. அந்த கழகம் உள்நாட்டு துரோகத்தால் அதன் முக்கியத்துவத்தை இழந்தது என்று சொல்கிறார்கள். அதாவது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கழகத்தில வெற்றி பெற முயற்சி பண்ணாலுமே, சில உள்நாட்டு துரோகங்கள் அப்படிங்கிறது உள்ள இருந்திருக்கு. ஏன்னா கழகங்கிறது ஒரு ஒரு 4 லைன்ல வாசிக்கிற வார்த்தைகள் கிடையாது. அதுல ஜமேதார் ஷேக் காசிம் இருக்கிறாரு. அவரு அந்த மெய்காப்பாளராக இருக்கிறாரு. நெறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஆஃப்டர் தி மியூட்டினி ஃபேமிலி ஆஃப் திப்பு வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டூ மெட்ராஸ். கல்கட்டாவுக்கு மாத்துனாங்க திப்போட வாரிசுகள். இது மட்டும் தான் எக்ஸாக்ட்லி ராங் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது தப்புங்க. ஏன்னா மெட்ராஸ்க்கு அவர மாத்தல. அவருடைய வாரிசுகள கல்கத்தாவுக்கு மாத்துனாங்க. தி பிரிட்டிஷ் கேப்சர்ட் மோர் தென் 2000 இந்தியன் சோல்ஜர்ஸ். 2000த்திற்கும் மேற்பட்ட இந்திய சோல்ஜர்கள அவங்க கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட கரெக்ட் தான். ஸோ இது வந்து கவுண்ட் நமக்கும் தெரியாது. இது ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் அந்த கவுண்ட்ட சொல்லியிருக்காங்க. மோர் தென் 2000 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1, 2 மற்றும் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கு. 3 மட்டும் தான் எக்ஸாக்ட்லி தப்பா இருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் சுயமரியாதை திருமணங்கள் பூசாரி இல்லாமல் சமஸ்கிருத சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடத்தப்பட்டது. பெரும்பாலும் வேண்டுமென்றே மங்களகரமானதாக கருதப்படும் நேரங்கள் நடத்தப்பட்டன அப்படின்னு இருக்காங்க. தப்பு. எந்த நேரத்துலலாம் திருமணம் செய்யக்கூடாது. இது ராவு காலம், யமகண்டம்னு சொல்றாங்களோ அந்த டைம்ல தான் நடத்தியிருக்காங்க. தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர் சரி. தம்பதியர் ஒருவருக்கொரு சமமாகவும் நண்பர்களாகவும் நடத்துவதை உறுதியளித்து சத்தியம் ஏற்றுக்கொண்டனர். எல்லாமே சரி. அதுல 2 மட்டும் தவறு. ஆன்சர் சி 1, 3 மற்றும் 4. போராட்டங்கள வகைப்படுத்துங்க. உங்களுக்கு திருநெல்வேலி கழகம், சென்னை மகாஜன சபை, சுதேசிங்க வரிசையா குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுதேசி சங். சென்னை மகாஜன சபை 1884லயே உங்களுக்கு மெட்ராஸ் மகாஜன சபை உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சுதேசி சங்கம் என்று உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு திருநெல்வேலி கழகம், வ.உ.சி. கைது. அதுக்கப்புறம் வைக்கம் போராட்டம் 1924. 3, 4, 2, 1. இங்க கொஞ்சம் கூற்றுக்கள்ல பாருங்க பொறுத்துக்கள. கொல்லிப்பொறை நாணயங்கள். பொறை சேரர்கள், பெருவழுதி பாண்டியர்கள். இந்த 2யும் பொருத்திறலாம். ஆனா 2, 1ன்னு வரதுனால மணிகள் செய்யும் தொழிற்சாலை மொஹஞ்சதாரோ, துணி உற்பத்தி தொழிற்சாலைகள் காங்கேயத்துல காணப்பட்டது. 2, 1, 4, 3 என்பதுதான் சரி. இங்க பாருங்க பழி வாங்காத காதலனால் செய்யப்படும் ஒரு வழக்கம் இருந்தது குறுந்தொகை. இளநீரில் கரும்புச் சாறு கலந்து வழக்கம் உள்ளது புறநானூறு. வெள்ளை அரிசி நெய்யுடன் காக்கைக்கு நெய்வேத்தியம் தொல்காப்பி. வீடுகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டும் வழக்கம் இருந்தது மணிமேகலை. 1, 4, 3, 2. இழுக்கா என்ற தரம் என்று வள்ளுவர் கூறுவதுல எதெல்லாம் வகைப்படுத்தியிருக்காரு பாருங்க. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். 3, 2, 1, 4. ஆன்சர் டி. 192. பிறரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்யணும்? யாதொரு பொருளையும் கள்ளத்தால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சினுள் புகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல்கிறார். பிறர் வந்து உள்ள அளவில் கூட என்ன செய்யக்கூடாது, பிறர் பொருளை நான் வந்து திருடி வச்சுக்கிடணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அகழ்வாராய்ச்சி சென்னை, பல்லாவரம் போட்டுருவோம் எல்லாருமே 4. தஞ்சாவூர் கம்பர்மேடு இது 2யும் பொறுத்தின ஆன்சர் இருந்துச்சு 4-2. தருமபுரி மல்லபாடி ஈரோடு கொடுமணல். ஆன்சர் உங்களுக்கு ஏ. ஸோ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. 48 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த 48 கொஸ்டின்ஸுமே நான் சொன்ன மாதிரி சில கூற்று காரணத்தை பொறுத்தவரைக்கும் சில சென்சிட்டிவான மீனிங் இருந்துச்சுன்னா அவங்க காரணம் தவறு சரி ஏதாவது மாத்தலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் 98% இது வந்து ஷுவரான ஆன்சர்ஸ் தான். நம்ம ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் சில ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு பார்த்து இதுக்கு சில இடத்துல புக்ல வந்து இது இப்போ ஸ்கூல் புக்ல இருக்குன்னா எல்லாருமே அடிச்சு சொல்லிடலாம். இது ஒரு இதான் ஆன்சர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய புக் ஒன்று தான், என்கிட்ட இருக்கக்கூடிய புக் ஒன்று தான் ஆயிரும். இது சில பப்ளிகேஷன் புக்கோ இல்லை இவங்க சில ஆத்தர்ஸோட புக்கை இருந்து எடுக்கும்போது அதில் இப்போ உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா வந்து சுயமரியாதை இயக்கத்தில் உள்ள
கலந்துகிட்ட பிறகுதான் திராவிடர் கழகத்தை உருவாக்குனாரு. அவர் நீதி கட்சி உறுப்பினர்களையும் திராவிடர் கழக உறுப்பினர் ஒரே மாரி நடத்தினாருன்னு இருக்கும். ஏதாவது ஒரு மேகசின்ல வந்து அப்படி நடத்தவில்லைன்னு ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சியலா பேசியிருந்தாங்க அப்படின்னா, அத கூட கொஸ்டினா எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியாத சில விஷயங்கள். ஏன்னா நமக்கு வந்து இது ஆத்தென்டிகேட்டடா இப்படிதான் அப்படின்னு புக்ஸ்ல கிடையாது. ஸோ அதனால ஒரு ஒரு லெவல் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் குடுத்துருக்கோம். இன்னும் ஃபர்தரா நம்ம ஆன்சர்ஸ் கீஸ் வந்து டிஎன்பிசி ஆஃபிஷியலா ரிலீஸ் பண்ணோனே செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.